ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சுங்க ரூமுக்கு. அன்னைக்கு தான் வந்திருக்கோம். நாளைக்கு ஈவினிங் ஃப்ளைட் எனக்கு இங்கேருந்து தாய்லாந்துக்கு. ஸோ அனாய் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கவர் பண்ணுறதுக்கு, அதனால் அனாயை வந்தாச்சு. இப்போ இங்கேருந்து ஏர்போர்ட் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் ஆல்ரெடி வந்த மாதிரி தான். ஸோ வேறு வழி இல்லை, இங்கே தங்கியாச்சு. ஆக்சுவலாக நான் இந்த வீக்கில் இந்த தெருவில் நான் ஒரு 1 வீக் முன்னாடி வந்து நடந்தேன், ஓல்டு குவார்ட்டர்ஸ். அப்போது இந்த இடமே வேறு மாதிரி இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கி பார்க்க வேறு மாதிரி இருக்குது. ஸோ இங்கே ஒரு பிளாக் எடுத்தே போட்டே ஆகணுன்ற ஒரு ஆசை. அன்றைக்கி பார்த்த ஓல்டு குவார்ட்டர் இது இல்லைங்க, இன்றைக்கி வேறுங்க. அன்றைக்கி ஃபுல்லாக ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி இருந்தது, இன்றைக்கி அது அப்படியே மாறி பியர் ஸ்ட்ரீட் ஆகிருக்கு. ஆமாங்க, ஒரு தெரு ஃபுல்லாக பியர் தாங்க விற்பாங்க, பியர் ஸ்ட்ரீட். அதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். என்ன நடக்குது, எப்படி இருக்குது, என்ன பண்ணுறாங்க பார்ப்போம். தெரு இல்லைங்க, ஆக்சுவலாக ஒரு ஏரியா ஃபுல்லாமே பியர் ஃபெஸ்டிவல் மாதிரி நடக்குது. இங்கே பாருங்கள், பேரிகேட் போட்டிருக்காங்க. இதுக்குள்ளெல்லாம் 2 வீலர் கொண்டு வர முடியாது, நடந்து தான் போகணும். முன்னாடி வரும்போது இப்படிலாம் இல்லை. அது இந்த ஏரியாவே புதுசாக ஒரு வைப்பாக இருக்குது. இங்கே எம்டியாக தான் இருக்குது, போக போக வைப்பாக இருக்குது. ஏன்னா இந்த பக்கம் தான் வந்தேன், இங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் உள்ளே போக 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 பார்த்தீங்கன்னா பயங்கர க்ரௌடட், பயங்கர வைபிங். அந்த கரோக்கி ரெஸ்டோ பார்ஸ் நிறைய இருக்குங்க இந்த தெருவில். பார்ப்போம், அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே நுழைய என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆட்டாய் உள்ளே போயிட்டுருக்கோம். எல்லோரும் செம வைப்பில் இருக்காங்க. இந்த ஏரியாவே வேறு மாதிரி இருக்குங்க. எல்லா ஷாப்ஸ்க்கு வெளியிலையும் பெட் பாட்டில்ஸ், பியர் பாட்டில்ஸ், காக்டைல்ஸ், பப், எல்லா பார்க்கு வெளியில் இது இருக்குன்னா உள்ளே பப் ஓடிட்டே இருக்குது. கரோக்கி மியூசிக் ரன் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி நைட் பூரா இப்படி தான் இருக்குமா. செம்ம வைப்புங்க, ஏரியா ஃபுல்லாக செம்ம வைப்புங்க. இங்கே எல்லா பீப்புளையும் பார்க்கலாம், எல்லா பீப்புளையும். டச், மெக்சிகன், போர்ச்சுகீஸ், ஹாலண்ட், நெதர்லாண்ட், எல்லா பீப்புளும் பார்க்கலாம். இங்கே பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் வித்தியாசம்லாம் கிடையாதுங்க, எல்லாரையுமே பார்க்கலாங்க. எல்லா ஷாப்ஸ் வெளியிலும் போர்டு வச்சுட்டு வெளியில் கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. கேமரா எடுத்துகிட்டு வந்துன்னு எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஸோ கொஞ்சம் தூரம் ஆஃப் பண்ணிக்கிறேன், அப்புறம் ஆன் பண்ணிக்கலாம். சுத்தமாக பேச முடியல, ஓவர் வாய்ஸ், ஓவர் நாய்ஸ். எல்லாரும் சம வைப்பில் இருக்காங்க, அது மட்டும் நல்லா புரியுது. நாம் இப்போ வியட்நாமில் தான் இருக்கோமா இல்லை ஏதாவது ஒரு யூரோப் கண்ட்ரியில் இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி டவுட் வருது. ஃபுல்லாக மியூசிக்ங்க, ஃபுல்லாக டான்ஸுங்க. கொஞ்சம் க்ரௌடு குறைஞ்ச இடத்துக்கு வந்தாச்சு. ஒரு 4-5 தெரு அதே மாதிரி தான் இருக்குது. அந்த தெருவெல்லாம் தாண்டி வரதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. மணி ஒரு 11 மணி ஆகுதுங்க. வழக்கமாக வியட்நாம் நான் ஒரு 6-7 மணிக்கெலாம் 5 மணிக்கு இருட்டிடும், 6 மணிக்கெலாம் அமைதியாக தான் பார்த்துருக்கேன் இவ்வளோ நாளில். இன்றைக்கி சுச்சுவேஷனே வேறு, கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன், கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அட்மாஸ்பியர். வியட்நாமில் இப்படியும் இருக்கும் அப்படின்னு இப்போதாங்க பார்க்குறேன். வைப் இன்னும் குறையில, ஆனால் இந்த ஏரியாவில் கொஞ்சம் மியூசிக் கம்மியாக இருக்குது. ஸோ கொஞ்சம் பெட்டர், பரவாயில்ல. போவோம், இன்னும் எவ்வளோ தூரம் போயிட்டே இருக்கு, போவோம். இப்போ மணி 12ங்க, நைட் 12 மணி.
இன்னும் அந்த பைப் குறையில அங்கங்கே அப்படியே போயிட்டே இருக்குது. ஒரு சில இடத்துல அப்படியே க்ளோஸ் பண்ணிகிட்டே வராங்க. இப்போ தான் முடியுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காகவே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். மணி 12 மணி ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது கூட்டம். நம்மள ரூமுக்கு போய்ட்டு தூங்குவோம். இப்போ மணி 12ங்க, நைட் 12 மணி. இன்னும் அந்த பைப் குறையில அங்கங்கே அப்படியே போயிட்டே இருக்குது. ஒரு சில இடத்துல அப்படியே க்ளோஸ் பண்ணிகிட்டே வராங்க. இப்போ தான் முடியுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காகவே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். மணி 12 மணி ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது கூட்டம். நம்மள ரூமுக்கு போய்ட்டு தூங்குவோம். அவ்வளோதாங்க, ஹாஸ்டல் வெக்கேட் பண்ணியாச்சு. ஆனால் வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒன்று ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். கடைசி வரைக்கும் அது பண்ணவே இல்லை. இப்போ பார்ப்போம் கிடைக்குதானே. அது என்னென்னா அண்ணாயோட ஃபேமஸ் எக் காஃபி. இங்கே எப்போவுமே ஃபேமஸ். அது வந்ததுலேருந்தே ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். தள்ளி போயிட்டே இருந்துச்சு. இப்போ அதை மட்டும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம். ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி தேடி கண்டுபிடிச்சி இங்கே ஒரு ஷாப்புக்கு வந்தேன். இங்கே மட்டும்தான் போட்டு வந்தது சிக்னேச்சர் எக் காஃபி 35,000 VND. ஆக்சுவலாக என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ஒரு ஃபுட்டோட காஸ்ட் 20,000 VND. அதுதான் ரொம்ப காஸ்ட்லியாக தெரியுதுங்க. ஆக்சுவலாக என்னென்னா இப்போ வியட்நாமில் சாப்பிட்ட ஃபுட்லேயே ரொம்ப சீப்பஸ்ட்டாக அதுதான். இப்போ நான் சாப்பிட போகிற காஃபி கூட 35,000 VND. அப்போ எனக்கு தெரியல இப்போ என்ன ரேட் எப்படி போகும்னு. அதுதான் சீப்பாக இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. உண்மையான விஷயம் அதுதான். நான் சாப்பிட்டதுலேயே ரொம்ப சீப்பஸ்ட்டு ஃபுட்டு 20,000 VND. கிட்டத்தட்ட 200,000 VNDக்கெலாம் நான் ஃபுட்டு சாப்பிட்டேன். ஒரு கொஞ்சம் காவிங்ஸ் அதிகமாகிட்டு இந்தியன் ஃபுட் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் போனேன். பில் அமௌண்ட்டு 200,000 ஆல்மோஸ்ட். அதான் 2 லட்சம் VND கட்டி ஒரு வேளை ஃபுட்டு சாப்பிட்டேன். ஒரு கம்பேர் பண்ணும்போது 2,000 VND பெருசாக தெரியல. இப்போ இந்த காஃபி வந்து 35,000 VND. இது நான் ஆக்சுவலாக வியட்நாமில் சாப்பிட்ற கடைசி ஃபுட்டு. ஆமாம், ஏர்போர்ட்டில் ஏதாவது சாப்பிடணும்னு தெரியல. ஸோ மேபி இதுதான் கடைசி ஃபுட்டாக இருக்கும். குடிச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். இதுதாங்க வியட்நாம் ட்ரெடிஷன் எக் காஃபி. செம்ம ப்ரெசன்டேஷனில் நல்லா வச்சுருக்காங்க. ஒரு கப்பு இந்த லேயர் பாருங்கள், ஒரு 3 லேயராக எக்கை போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ட்ரெடிஷனாக செம்ம அரோமா, நல்ல ஸ்மெல் வருது. மேலே அந்த காஃபி தூள் அப்படி தூவி வச்சுருக்காங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு கிளம்பலாம். சாப்பிட்டாச்சு அந்த எக் காஃபியை. டு பி ஃப்ராங்க், ஓப்பனாக சொல்கிறேங்க, உண்மையிலே நல்லா இல்லை. பார்க்க நல்லா இருந்துச்சு. யூடியூப்பில் ஆன்லைனில் நிறைய பேர் ஓவராக ஹைப் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ நல்லா இல்லை, அவ்வளோலாம் இல்லை, நல்லாவே இல்லை. பால் இல்லாத ஒரு காஃபி. அது ஆக்சுவலாக சுகர் கூட இல்லை. பால் இல்லாத ஒரு காஃபி. இந்தியன்ஸ்க்கு வந்து அதை எப்படி ஏற்றுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. இந்தியன்ஸ்க்கு வந்து அந்த மில்க் இல்லாமல் ஒரு டிகேஷன் மாதிரி ஒரு காஃபியோட டிகேஷனுக்கு வச்சுட்டு அதில் ஒரு எக்கை பிளெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. அதுவும் அந்த மேல் லேயர் மட்டும்தான் அந்த எக். உள்ளே போய்ட்டு அது கூட கிடையாது. ஸோ நாட் சாட்டிஸ்ஃபைட். எனிவே, ஒன்ஸ் இன் எ லைஃப் டைம் டேஸ்ட் பண்ணிட்டேன். கிளம்ப வேண்டிய நேரம் தான். இங்கேருந்து அப்படி நேராக கொஞ்சம் தூரம் போயிட்டு பஸ் ஏறி நேராக ஏர்போர்ட்டுக்கு போயிடலாம். டைம் ஆகிட்டே இருக்குது. டிலே பண்ணிகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். வந்தாச்சுங்க ஒரு வழியாக. ஹனாய் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்தாச்சு. ஹோல் குவார்ட்டர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 32-33 கிலோமீட்டர், 1.5 மணி நேரம் பஸ் ட்ராவல் பண்ணி வந்தாச்சு. இன்னையோட இந்த எபிசோடோட வியட்நாம் சீரீஸ் ஆக்சுவலாக முடியும். வியட்நாம் ட்ரிப் முடியுது. இங்கேருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி அப்படியே தாய்லாந்தோடைய வடமேற்கு மாகாணமான சாங்மை அங்கே தாங்க போகிறோம். ஒரு 3:30 மணிக்கு ஃப்ளைட்டு. மணி ஒரு 12 தான் ஆகுது. இன்னும் நமக்கு ஒரு 3-4 ஹவர்ஸ் டைம் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் முன்னாடியே வந்துடுறது பெட்டர். கரெக்டான டெர்மினல் தான் வந்திருக்குண்ணா. இது டொமஸ்டிக் டெர்மினல்னு போட்டிருக்கு. செக் பண்ணுவோம்.
அப்படியே பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்கேன். வேறு எந்த ஐடியாவுமே இல்லை. யார்ட்டையாவது கேட்போம். ஆக்சுவலாக நம்ம வந்த பஸ் வந்து டொமஸ்டிக் டெர்மினலில் விட்டு போயிட்டாங்க. இங்கேருந்து இன்டர்நேஷ்னல் டெர்மினலுக்கு ஷட்டில் பஸ் சர்வீஸ் இருக்கான், ஏர்போர்ட் சர்வீஸ். பிக்கப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. பிக்கப் பண்ணுறேன்னு சொல்கிறத ஆக்சுவலாக வந்து பிக்கப் பண்ணிவிட்டு போயிடுவாங்க நம்மளை அவங்களே. அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கேருந்து ஒரு இது டெர்மினல் 1, நம்ம டெர்மினல் 2க்கு போகணும். இங்கேருந்து எவ்வளோ தூரம் தெரியல, பக்கத்தில் இருந்து நடந்து போயிடலான்னு யோசிச்சேன். எவ்வளோ தூரம் தெரியாதனால இங்கே யார்கிட்ட கேட்டாலும் அவங்க கரெக்டாக சொல்ல மாட்டாங்க. வெயிட் பண்ணுங்கள், பஸ் வரும்னு சொன்னாங்க. ஸோ சிம்பிளாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். வந்தாச்சுங்க, ஒரு ஃப்ரீ ஷட்டில் பஸ் வந்தாச்சு, ஏறியாச்சு. இங்கேயும் ஃபாரினர்ஸ் இன்டர்நேஷ்னல் டெர்மினல் வெயிட் பண்ணிட்டு எங்கே இருந்தாங்களே தெரியல. திடீர்னு பஸ் ஃபுல் ஆகிடுச்சு. கொஞ்சம் தூரம் தான் போல. எங்கேருந்து ஏறி கொண்டு போய்ட்டு இன்டர்நேஷ்னல் டெர்மினலில் விட்டுருவாங்க. ஆக்சுவலாக ½ ஒரு பஸ் இருக்கும். ½ இங்கே வெயிட் பண்ணணும். ½ வெயிட் பண்ணால் பஸ் கிடைக்கும். நான் வந்தாலே ஒரு 5 நிமிஷத்துக்கு கிடச்சிருச்சு. என்னோடய டைம் அந்த மாதிரி கிளம்பி போயிட்டு கொஞ்சம் வியட்நாமீஸ் டாங் கேஷ் இருக்குது. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம் ஏதாவது. ஏன்னா இதுக்கப்புறம் அது இந்தியாவுக்கு போய்ட்டு அது வெறும் பேப்பர் மாதிரி தான், யூஸே ஆகாது. ஸோ இங்கே ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வேறு கரன்சி, தாய் பத்தோ இல்லைன்னா US டாலரோ எந்த கரன்சியோ மாற்றிக்கணும். வியட்நாம் கரன்சி இதுக்கப்புறம் நம்ம யூஸ் கிடையாது. போயிட்டு பார்ப்போம் யூஸ் பண்ண முடியுதா இல்லையா. ஏர்போர்ட் வந்துச்சுங்க, இன்டர்நேஷ்னல் டெர்மினல் வந்தாச்சு. வந்து இறக்கிவிட்டு போயிட்டாங்க. கடைசியில் கொஞ்சமாக ஒரு VND கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது. அது எவ்வளோன்னு பார்க்கணும். அது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஏர்போர்ட்டில் செலவு பண்ணிடலாம், இல்லை கரன்சி மாதிரிலாம் பெருசாக எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கிடைக்காது. சரி ஜாலி பண்ணிவிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. ஒரு குயிக் கிளான்ஸ் வியட்நாம் பொறுத்த வரைக்கும் குயிக் கிளான்ஸ். வியட்நாம் பீப்புள் ரொம்ப குட், ஹாஸ்பிட்டாலிட்டி செம்ம. இங்கே மேக்ஸிமம் யாராவது வரணும்னு பிளான் பண்ணிங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கிற மாதிரி ஹாஸ்டல்ஸ் புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பெட்டர் ஆப்ஷன்ஸ் இந்தியன்ஸ் வரும்போது. வெளியில் போயிட்டு என்னென்ன ஃபுட்டு எப்படி கேட்குது அப்படின்ற டவுட்ஸ் இல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு வேளை ஃபுட்டாக அது கம்பல்சரி நல்ல ஃபுட்டாக ஈஸியாக கிடச்சிடும். எல்லா ஹாஸ்டல்லையுமே நல்ல ஃபுட் காம்ப்ளிமெண்ட்ரி, ரொம்ப சீப்பாக இருக்குது. ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு வந்துடலாம். அப்புறமா கூகுள் டிரான்ஸ்லேட்டர் கண்டிப்பாக வேணும். நல்ல பீப்புளாக இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம பேசுறது புரியணும்ல. ஸோ கூகுள் டிரான்ஸ்லேட்டர், வியட்நாம் லாங்குவேஜை கூகுள் டிரான்ஸ்லேட்டர் ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். எந்த சிட்டிஸ்க்கு போனாலும், சவுத்தில் ஹோச்சிமின், டனாங், நார்த்தில் ஹனாய், இல்லை அலாங்பே போகிறேன், இல்லைனா சாப்பா போகிறேன், இல்லைனா நின்பின் போகிறேன், இல்லை வேறு எங்கேயாச்சும் போனோம் அப்படின்னா கூட ஏஜென்சி மேக்ஸிமம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம். நீங்கள் தனியாக வர போகிறீங்கன்னா ஈஸியாக வந்துடலாம். வியட்நாம் சூஸ் பண்ணதுக்கான முக்கியமான ரீசன் வந்து நமக்கு ஏஜென்சி, எந்த ஏஜென்சியும் தேவையில்லை. எங்கே போகிறதுக்கு ஏஜென்சி தேவையில்லை. எந்த ஒரு பஸ்ஸை பிடிக்கிறதுக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கும் ஏஜென்சிஸ் மேக்ஸிமம். நான் இது வரைக்கும் எந்த ஏஜென்சியும் பார்க்கல. ஆன்லைனில் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாகவும் இருக்கும். அவங்க கமிஷன் வச்சுருப்பாங்க. நேராக இன்னொரு ரீசன் நான் வந்து ஆஃப் சீசன் எல்லா இடமே ஃப்ரீயாக இருந்துச்சு. ஈஸியாக பார்கெயின் பண்ண முடிஞ்சுது, பேரம் பேச முடிஞ்சுது. அதனால் நல்ல ப்ராஃபிட் தான். ஒரு வாரத்துக்கு மேலே இங்கே இருந்துட்டேன், ஒரு 10 நாள் கிட்ட. மொத்தமாக எனக்கான எக்ஸ்பென்ஸ் வந்து USDயில் $200 நான் செலவு பண்ணியிருக்கேன். $200 ஒரு $5 கன்வர்ஷன் பண்ணால் ஒரு $5 என்கிட்ட மிச்சம் இருக்குது. அப்போ $195 நான் செலவு பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு $10 சிம் கார்டு, ஒரு $50 கிட்டத்தட்ட க்ரூஸ் போயிட்டு வரும்போது ஒரு $50. அப்புறமா ஒரு நாள் கொஞ்சம் பேராசைப்பட்டு இந்தியன் ஃபுட்ஸ் ட்ரை பண்ணேன். அங்கே ஒரு $10 காலி. அதெல்லாம் போக மேக்ஸிமம் வேறு எதுவும் செலவு இல்லை. எங்கே போனாலும் பார்கெயின் பண்ண பழகிக்கோங்க. இந்த கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஏஜென்சி வேண்டாம். எங்கே போனாலும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். எங்கே போனாலும், எந்த பஸ்ஸில் ஏறினாலும் சரி, எந்த டூரிஸ்ட் ஸ்பாட் போனாலும் சரி, டேரெக்டாக போகிறது பெட்டர். நமக்கு கஷ்டமாக இருக்கும், நம்ம எப்படி போய் எங்கேயாச்சும் மாட்டிப்போம் அப்படின்ற மாதிரி யோசனையே வேண்டாம். நம்ம ஊரில் நம்ம எங்கேயாச்சும் போகல, அந்த மாதிரி கிளம்பி வந்துட்டே இருந்துருங்க. ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. மேக்ஸிமம் எல்லா ஹாஸ்டல்லையுமே ரிசப்ஷனில் கேட்டாலே சொல்லிவிடுவாங்க என்ன வேணும், என்ன எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி, என்ன ஃபுட்டு கிடைக்கும், இல்லை எங்கே போனால் எவ்வளோ சார்ஜஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க. கரன்சி எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் ஏர்போர்ட்டில் பண்ணுறது கொஞ்சம் காஸ்ட்லி, ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து இந்தியன் மணியை டைரெக்டாக VND கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணாதீங்க. ரொம்ப வேல்யூ கம்மியாக கிடைக்கும். அது இந்தியாவிலையும் சரி, வியட்நாம்லையும் சரி, இல்லை ஏர்போர்ட்லையும் சரி, எங்கேயுமே. ஸோ இந்தியாவில் USD மாற்றிக்கோங்க, US டாலரை மாற்றிக்கோங்க. US டாலரை இங்கே வந்து மாற்றிக்கோங்க. அதுவும் ஏர்போர்ட்டில் வேண்டாம், உள்ளே வந்து மாற்றிக்கோங்க.
இல்லைனா ஏடிஎம்மில் எடுத்துக்கோங்க. ரெண்டுமே பெஸ்ட்டான வழி தான். யூஎஸ் டாலர் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு. யூஎஸ் டாலர் எடுத்துகிட்டு வரது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான வழி. யூஎஸ் டாலருக்கு இங்கே நல்ல எக்ஸ்சேஞ்ச் வழி கிடைக்குது. ஆன்லைன் ரேட்டுக்கு ஆல்மோஸ்ட் அப்படியே கிடச்சிரும். பெரிய எந்த ஒரு கொஞ்சம் கூட நெகோஷியபிளே இல்லாமல் நம்ம கொஞ்சம் கூட நஷ்டமே ஆகாமல் அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். அப்புறமா பஸ் இங்கே இருக்க எல்லா பஸ்ஸுமே ஃபுல் ஏசி தான். பஸ்ஸஸ் வந்து நம்ம ஊர் பஸ் மாதிரி தான். எம்டிசியில் சின்னது மினி பஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. எல்லாமே ஃபுல் ஏசி, ரொம்ப சீப் தான். இங்கே இருக்க கண்டக்டர்ஸ், டிரைவர்ஸ், ஈவன் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கூட அவ்வளோவா இங்கிலீஷ் தெரியாது. ஆனால் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. கூகுள் ட்ரான்ஸ்லேட்டர் வச்சு டைப் பண்ணி காட்டணும் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி காட்டினா அவங்க ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. நான் இங்கே ஹனாயில் ஒரு 4 days ஸ்டே பண்ணேன். அப்புறம் நின்பீனில், அப்புறம் க்ரூஸ். இப்போ திரும்ப ஹனாய் வந்து நேற்று நைட் ஸ்டே பண்ணிவிட்டு இப்போ இன்றைக்கி கிளம்பி வந்திருக்கேன். எந்த விதமான ஸ்கேமர்ஸையும் நான் பார்க்கல. எக்ஸ்ட்ரா ரேட் பேசி ஏமாத்துற மாதிரி அந்த மாதிரி ஸ்கேமர்ஸ் நான் பார்க்கல. 99% இங்கே இல்லைன்றது தான் என்னோடய அபிப்பிராயம். மேபி ஆஃப் சீசனில் வந்ததுனால அந்த மாதிரி இருக்கலாம். டூரிஸ்ட் பிளேஸை பொறுத்த வரைக்கும் சவுத்லேயும் சரி நார்த்லேயும் சரி எக்கச்சக்கமான பிளேஸஸ் இருக்குது. இப்போது சென்னையில் இல்லை, ஆக்சுவலாக திருச்சியிலேருந்து டைரக்ட் ஃப்ளைட் வியட்நாமுக்கு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் விட்டுருக்காங்க. நான் வரும்போது ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. உண்மையாகவே சொல்கிறேன், 15 பேர் தான் வந்தது அந்த ஃப்ளைட்டில். 186 சீட்டு, அதில் 15 பேர் தான் வந்தேன்னா அப்படின்னா எவ்வளோ ஃப்ரீயாக இருந்துச்சுன்னு பார்த்துக்கோங்க. இந்த டைம் யூஸ் பண்ணிக்கலாம், மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா க்ரௌட் ஆகிட்டு இந்தியன்ஸ் நிறைய வர ஆரம்பித்தாங்கன்னா சம் இந்தியன் ஏஜென்சிஸ் வந்து கமிஷன் வச்சு ஏஜென்சி மாதிரி ரன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிக்கோங்க. வந்தாச்சு. வேறு எதுவும் இங்கே குயிக் கிளான்ஸும் சொல்கிற மாதிரி இல்லை. எக்ஸ்பென்ஸ் கிடையாது, ரொம்ப கம்மி தான். கிட்டத்தட்ட ஒரு 15,000 ஆச்சு. ஒரு நாளைக்கு ஒரு 2,000 ரூபாய்க்கு கூட கம்மியாக தான் எனக்கு செலவாயிருக்கு. ரூம் ரெண்ட் ஒரு 400 to 500 அந்த மாதிரி. ஃபுட்டுக்கு ஒரு நாளைக்கு காலையில் ஃப்ரீ, டெய்லியுமே ஆக்சுவலாக எனக்கு ஃப்ரீயாக தான் ஆச்சு. மதிய நைட் சேர்த்து ஒரு 200 இல்லை 300 அந்த ரேஞ்சில். அந்த ஒரு நாள் மட்டும் ஒரு $10 கிட்டத்தட்ட. இன்னொரு நாள் இந்தியன் ஃபுட் ட்ரை பண்ணேன். கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் கம்மியாக செலவு பண்ணியாச்சு. அது ஒரு $5 கிட்ட வந்துச்சு. மற்றபடி வேறு எதுவும் பெருசாக செலவு ஆகலை. சோலோ ட்ராவலர்ஸ் ஓகே, வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரொம்ப கஷ்டம்லாம் பட தேவை, ஈஸியாக வந்துடலாம். மேக்ஸிமம் ஹாஸ்டலில் வந்து இந்த ஓல்டு குவார்ட்டர் ஏரியா, அந்த ஏரியாவில் சூஸ் பண்ணுங்க. ஹனாய் வர மாதிரி இருந்தால் ஓச்சிமினில் ஃபுல்லாகவே சிட்டி தான். சிட்டிக்குள்ளே ஏர்போர்ட் பக்கத்தில் சுற்றி நிறைய ஹாஸ்டல்ஸ் இருக்குது. இங்கே ஹனாய் பொறுத்த வரைக்கும் ஏர்போர்ட் அவுட்டர் கிட்டத்தட்ட ஒரு 32 கிலோமீட்டர் அவுட்டரில் இருக்குது. இங்கேருந்து டேரெக்ட் பஸ் வந்து மார்னிங் 5 மணிக்கு ஃபஸ்ட் பஸ்ஸு, நைட்டு ஒரு 10-11 மணிக்கு லாஸ்ட் பஸ்ஸு. இன் பிட்வீன் வந்தீங்கன்னா நீங்கள் கிராப் ஆப் புக் பண்ணி வச்சுக்கோங்க. சேஃப்டிக்காக பைக் டாக்ஸி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டாக்ஸியே வேணா கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2-3 பேராக வரீங்க அப்படின்னா டாக்ஸி யூஸ் பண்ணிக்கலாம். கிராப் ஆப் வந்து இந்த ஈஸ்டர்ன் ஏஷியாவில் இங்கே மட்டும் இல்லை, தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர், கொரியா, தாய்வான் அந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸில் ஒரே ஆப். ஆல் இன் ஒன் டாக்ஸி, ஃபுட் சர்வீஸ், அந்த மாதிரி க்ரோசரிஸ் எல்லாமே சப்ளை பண்ணுற மாதிரி ஒரே ஆப். உங்களுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும் அந்த ஆப், ஒரு ஆப் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அவ்வளோதாங்க, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். வீசா கிடைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. வீசா வந்து அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு 2-3 டேஸில் கிடச்சிரும். நம்ம ஊர் காசுக்கு $2,152 எனக்கு வந்தது. $25 டேரெக்டாக ஆன்லைனில் அப்படியே அப்ளை பண்ணதுனால $2,152 எனக்கு வந்துச்சு. அவங்களுடைய கார்டு சர்வீஸை பொறுத்து கார்டு சார்ஜஸ், கிரெடிட் கார்டு தான் யூஸ் பண்ண முடியும். அப்ராட் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டு தான். டெபிட் கார்டு மேக்ஸிமம் யூஸ் ஆகாது, எங்கேயுமே யூஸ் ஆகாது. நீங்கள் வித்ட்ரால் பண்ணுறது மட்டும்தான் டெபிட் கார்டு யூஸ் பண்ண முடியும். வேறு எங்கேயும் ஸ்கேன் பண்ணுறதுக்கு, இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் கிரெடிட் கார்டு தான். கிரெடிட் கார்டில் தான் நான் அப்ளை பண்ணும்போது அந்த சார்ஜ் வந்துச்சு. மற்றபடி ஃப்ளைட் சார்ஜ் ரொம்ப சீப்பாக தான் இருந்துச்சு. அதெல்லாம் அப்புறமா இன்னொரு வீடியோவில் தெளிவாக கிளியராக சொல்கிறேன். இப்போ டைம் ஆகிடுச்சு. நான் ஒன்றும் செக்இன் பண்ணாமல் இருக்கேன். எனக்கு இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் தான் டைம் இருக்குது. ஆன்லைன் செக்கிங் முடிச்சாச்சு. ஒரு கிளம்பும்போது, ஆக்சுவலாக இந்தியாவிலேருந்து கிளம்பும்போது நான் ஆன்லைன் செக்கிங் முடிச்சிட்டேன். இங்கே இந்த போர்ட் ஹனாயிலேருந்து சாங்மை போகிறதுக்கு நான் ஆன்லைன் செக்கிங் முடிச்சாச்சு. தாய் ஏர் ஏஷியா அதில் தான் போகிறேன். இது வரைக்கும் அந்த 2 ஃப்ளைட்டுமே வியட் ஜெட். இதுக்கப்புறம் ஒரு 2 ஃப்ளைட் வந்து தாய் ஏர் ஏஷியா, அதுக்கப்புறம் ஒரு மலேசியன் ஏர்லைன்ஸ் மாறி போக வேண்டியதாக இருக்குது. இது ஆன்லைன் செக்கிங் முடிச்சாச்சு.
சீட் நம்பர் எனக்கு அப்போவே தெரிஞ்சிருச்சு. என்னென்னா தாய் ஏர் ஏஷியாவில் பொதுவாக ஏர் ஏஷியா குரூப்ஸே ஒரு அழகான பிளான் ஒன்று பண்ணுறாங்க. சீப்பஸ்ட் ஏர்லைன் தான். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா 10 நாள் முன்னாடி நமக்கு செக்இன் ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. ஆன்லைனில் நீங்கள் செக்இன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. செக்இன் பண்ணும்போது அவங்க 99% இல்லை 100% சி சீட்டு தான் கொடுக்குறாங்க. விண்டோ சீட் கொடுக்காம சி சீட்டை கொடுத்து ஓகே பண்ணி வச்சுறாங்க. அப்புறமா நம்மளை வந்து கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாங்க. அந்த சியிலேருந்து ஏக்கு இல்லைனா எஃப் இந்த கார்னரில் அந்த கார்னர் சீட்டு வேணுமா, அதுக்கு தனி சார்ஜ் அப்படிங்கிற மாதிரி. அதனால் நான் இப்போ கொஞ்சம் ஏமாந்துட்டேன். 10 நாள் முன்னாடி ஆக்சுவலாக புக் பண்ணதுனால நெக்ஸ்ட் ஃப்ளைட்டில் நான் புக் பண்ண போகிறதில்ல. கடைசி நிமிஷம் வரைக்கும் பார்ப்போம் என்ன சீட் கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு நேராக போயிட்டு, இல்லைனா செக்இன் பண்ணுறது ஒரு 1/2 hour முன்னாடி அப்படி லாகின் பண்ணால் நமக்கு அந்த விண்டோ சீட் கிடைக்கிது சான்ஸ் இருக்குது. இப்போது சி சீட்டு தான் கிடச்சிருக்கு. அது ஆன்லைன்லேயே செக் பண்ணியாச்சு. 10 நாள் முன்னாடி இந்தியாவில் இருக்கும்போது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆனால் ஏதாவது வேகன்சி இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம உள்ளே தான் போய் பார்க்கணும். இங்கேருந்து ஒரு 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் 40 நிமிஷம் ஃப்ளைட் ட்ராவல். இந்த சிம் கார்டு இதோடு முடிஞ்சது. இந்த சிம் கார்டு இதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாது. திரும்ப தாய்லாந்து போயிட்டு வேறு சிம் வாங்கிட்டு அங்கே நம்மளோட பயணத்தை கண்டினியூ பண்ணணும். செக்இன் ஆப்ஷன் ஆன்லைன் செக்இன் முடிச்சாச்சு. பட் இங்கே வேறு ஏதாவது திரும்ப செக்இன் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா நம்ம ஆன்லைன் செக்இன் பண்ணிட்டு சில பேர் வராமல் இருந்துருவாங்க. கன்ஃபார்ம் பண்ணணும். இல்லைனா நம்மளை விட்டுட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இங்கே ஒரு முறை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த போர்டிங் பாஸும் வாங்கிட்டு கிளம்பணும். டைம் ஆகிடுச்சு. அந்த VND கொஞ்சம் காலி பண்ணிட்டு கிளம்பணும். அதுக்கு முன்னாடி அதுதாங்க செக்இன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு வந்ததுக்கான நோட்டிஃபிகேஷன். 15:20 ஏர் ஏஷியா சாங்மை போகிறதுக்கான ஃப்ளைட் FD871 செக்இன் போயிட்டுருக்கு. கவுண்டர் A05 to A08 4 கவுண்டரில் போயிட்டுருக்கு போல இருக்குது. அப்படியே போய் பார்ப்போம். A05 ஏ கவுண்டர் எங்கே இருந்து தெரியல. BCDலாம் இருக்குது. D இருக்குது. இந்த பக்கம் EFலாம் இருக்குது. ஏன்னா அந்த கார்னர் போல். க்யூ பெருசுங்க. வழக்கமாக இருக்கிறதுலையே இங்கே பாருங்கள் எவ்வளோ ஏர்லைன்ஸ். பகித் ஏர், ஏஷியானா ஏர்லைன்ஸ், சைனா ஈஸ்டர்ன், வியட்நாம் ஏர்லைன்ஸ், லாவோ ஏர்லைன்ஸ், கம்போடியா, அங்கோர் ஏர்லைன்ஸ், எவா ஏர்லைன்ஸ், சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ், சைனா ஏர்லைன்ஸ், கத்தார், ஜெட்ப்ளூ, லத்தாம், தோஹா போது, ஐபீரியா, கத்தே பசிபிக், மியான்மர் ஏர்லைன்ஸ், டர்க்கிஷ், இன்னும் நிறைய இருக்குது. ஆனால் இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா எப்போவுமே ஏர் ஏஷியாலையும் வியட் ஜெட்டில் மட்டும் க்ரௌடு ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அது ரெண்டும் தான் லோ காஸ்ட் ஏர்லைன்ஸ் ஏஷியாவில். அதில் நம்பர் 1 எப்போவுமே ஏர் ஏஷியா தாங்க. ரொம்ப வருஷமாக நம்பர் 1. இப்போ கொஞ்சம் டவுன்ஃபாலாக இருக்குது கோவிட்க்கு அப்புறம். திரும்ப அந்த இடத்த பிடிக்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. ஏ கவுண்டர் அங்கே இருக்குங்க. ஷாப்ஸ் இருக்குது. ஏர்போர்ட் சர்வீசஸ் இங்கே நிறைய இருக்குது. இங்கே ஏதாச்சும் வாங்கலாம். நான் அந்த 500 ரூபா கிட்டத்தட்ட VND இந்தியன் மணிக்கு வச்சுருக்கேன். அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கேன். அதை செலவு பண்ணவும் மனசு வராது. ஏன்னா வியட்நாம் தாண்டிட்டிங்கன்னா அது ஜஸ்ட் வெறும் பேப்பர் மாதிரி தான். சாங்மைக்கு இவ்வளோ கூட்டமா? வாவ், இது நான் எதிர்பார்க்கலங்க. இவ்வளோ கூட்டத்தை நான் எதிர்பார்க்கவில்லை. இத்தனை கியூவை நான் எதிர்பார்க்கவில்லை. சரி, எடுப்போம். இதில் யாராவது இந்தியன்ஸ் இருக்காங்களா? இந்தியன்ஸ் யாரையும் காணோம். ஸோ பார்ப்போம் விண்டோ சீட்டுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பார்ப்போம். கடைசியாக செக்இன் பண்ணி பார்ப்போம்ல. செக்இன் முடிச்சாச்சுங்க. இங்கேயும் பெருசாக ஒன்றும் கேட்கல. ஆனால் இதுலேருந்து சாங்மை புக் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக சாங்மையிலேருந்து இந்தியா போகிற ஃப்ளைட் டிக்கெட் கேட்டாங்க. இங்கே லோக்கல் ஸ்டாஃப்ஸ் தான் இருந்தாங்க. ஏர்லைன் ஸ்டாஃப்ஸ் யாரும் இல்லை. ஆனாலும் அவங்க அவ்வளோவா இங்கிலீஷ் பேசலை ஃப்ளூயண்ட்டாக. லோக்கல் பீப்புள்ஸ் தான். ஆனால் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. நான் சாங்மையிலேருந்து பேங்காக்கோட டிக்கெட்டு காட்டினேன். ஏன்னா நான் சாங்மையிலேருந்து பேங்காக் போகிறது தான் பிளான். ஸோ அந்த டிக்கெட் காட்டினேன். அவங்க ஓகே சொல்லிவிட்டு எக்ஸிட் போர்ட், ஆக்சுவலாக சாங்மையிலேருந்து எக்ஸிட் போர்ட்டுக்கு அவங்களுக்கு ஒரு டிக்கெட் காட்டணும், ஒரு ஃபார்மாலிட்டிக்கு காட்டியாச்சு. அவங்க அப்படியே ஓகே பண்ணி சீல் பண்ணி அனுப்பிட்டாங்க. ஆக்சுவலாக இது டிக்கெட் செக்இன் மட்டும்தான் நினைக்கிறேன். இமிக்ரேஷன் இன்னும் உள்ளே போகணும். அங்கே வேறு ஏதாச்சும் கேட்பாங்களான்னு தெரியல. கேட்டுட்ட பிறகு ஏன்னா எக்ஸிட் சீல் இன்னும் பாஸ்போர்ட்டில் குத்தலை. எக்ஸிட் சீல் வாங்குறதுக்கு இமிக்ரேஷன் போயிட்டு தான் போகணும்.
இன்னமும் டைம் இருக்குது. எனக்கு டைம் இருக்குது. ஆக்சுவலாக எல்லாருமே பரபரப்பாக ஓடிட்டுருக்காங்க. நான் ஃப்ரீயாக தான் கேஷுவலாக தான் இருக்கேன். ஏன்னா நமக்கு எப்போவுமே லாஸ்ட் மினிட்ல போய் பழகிடுச்சு. ஸோ அப்படியே போவோம், இமிக்ரேஷன் ஏதாச்சும் கேட்குறாங்களான்னு. நம்ம ஏற வேண்டிய ஃப்ளைட்டுங்க இப்போ தாங்க பொசிஷனுக்கு வந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் வந்துடும் போல இருக்குது. ஆக்சுவலாக அங்கே போர்டிங் பாஸ் ஈஸியாக கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் இமிக்ரேஷனில் கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் நிற்க வச்சுட்டாங்க. நான் பயந்துட்டேன், லிட்டரலி ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிவிடுமோன்னு அப்படின்னு. ஏன்னா அந்த இன்டர்நேஷ்னல் டிபார்ச்சர் நடக்கும்போது அவங்க ஒரு சின்ன காயின்ஸ், சார்ஜர், பவர் பேங்க் எதையுமே விடுறதில்ல. எல்லாத்தையும் கிளியராக செக் பண்ணுறாங்க. ஈவன் கரன்சி, என்கிட்ட வேறு மல்டி கரன்சி இருந்துச்சு. மலேசியன் ரிங்கத், இந்தியன் மணி, யூஎஸ் டாலர், தாய்பத் எல்லாமே இருந்துச்சு. வியட்நாமீஸ் டாங் கூட கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதையும் ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்புறம் வர்றது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. பெருசாக வேறு எதுவும் கேட்டுக்கல. பேம்பு ஏர்லைன்ஸ், இது லாவோஸ் போகுதுன்னு நினைக்கிறேன். பேம்பு ஏர்வேஸ் லாவோஸ் தாங்க போகுது. லாவோஸ் பேஸ்ட் லோ காஸ்ட் ஏர்லைன். இப்போ ஒரு வெஜ்ஜெட் ஏர்லைன்ஸ் லேண்ட் ஆகிட்டுருக்கு. இந்த கரன்சியை மாற்றிடலான்னு நினச்சேன், மாற்ற முடியல. இதுக்கப்புறம் தான் போய் பார்க்கணும். லேண்ட் ஆகுதுங்க ஒரு ஃப்ளைட். நம்ம ஃப்ளைட் வந்து பொசிஷனில் நின்றுச்சு. இன்னும் நல்லா கூப்பிட்ருவாங்க. ஃபஸ்ட்டு வெளியிலேருந்து உள்ளே வரும்போது ரொம்ப நேரம் இருக்க மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் இமிக்ரேஷன்லேயும் இங்கே செக்யூரிட்டி செக்கிங் இனி வேகமாக முடிஞ்சிடுச்சு இப்போ. ஸோ உள்ளே போயிட்டு ஏர்வேஸ்க்கு உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம்.